Psalm chapter 45, 1 to 17 verse. சங்கீதம் 45 1 முதல் 17 வசனம் வரை. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்தே பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுந்திருக்கிறவனுடைய எழுத்தணி தனி. To the chief of musicians upon this shows him for the sons of the Korah Miskal, a song of the loves. My heart in the indicating a God and matters, a speak of the things which I have the made, preaching the kings. My trunks is the pen of the ready writer. வசனம் 2. எல்லா மனுபுத்திரரிலும் நீரே மகா சௌந்தரியமுள்ளவர், உம்முடைய உதடுகளினால் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். Thou art and fear, then the children of the man, grace is a therefore God hate blessed thee forever. வசனம் 3. சௌரியவானோ உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்மையுடைய பட்டயத்தையே நீர் உம்முடைய அறைகளிலே கட்டிக்கொண்டு they grear they and sword upon this trigger, O most and mighty, with and they glory and they majesty. வசனம் 4. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியினுடனே கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலேயே ஜெயமாக ஏறுவாரோ. உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். And in the majesty right and prosperously because of the truth and meekness and the rightnesses and their right hand shall and touch and they trouble things. வசனம் 5. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன தசலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். They need arrows sharp in the heart of these kings' enemies, whereby these people fallen under thee. வசனம் 6. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. thereon, O God, is forever and ever. The scripture of their kingdom is a right and scripture. வசனம் 7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். Thou lovest and righteousness and hatest wickedness, and therefore God, the God, hate and answered thee the oil of the gladness above thee and fallenness pillows. வசனம் 8. தந்தத்தினாலே செய்த அரண்மனையாயிருந்தும் புறப்படுகையில் நீரே மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளினால் வாசனை பொருந்தினதாயிருக்கிறது. All the cramnets small of the Maria and the alnos and Cursia out of the very places very by, and they have the made and thee and glad. வசனம் 9. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரியரின் குமாரத்திகளுடன் ராஜஸ்திரீ ஒப்பிந்தவளாய்
அணிந்தவளாய் உமது வலது பரஸ்தத்தில் நிற்கிறாள். King daughters and her among the and honorable and women upon their right hand did and stand this queen in the gold of the open. 10 குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. Hearken, O daughters, and consider, and incline thine ear, and forget also thine own people and thine father's house. வசனம் 11. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். So shall the king and greatly desire the beauty, for he is and the Lord, and worship thou and him. வசனம் 12. நீர் குமாரத்தியே காணிக்கையை கொண்டு வருவாள், ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களுக்கும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். And the daughters of the try shall be under with a gift, even and the rich and among the people shall intrade they and favor. வசனம் 13. ராஜகுமாரத்தியே உள்ளங்க பூரண மகிமை உள்ளவர், அவள் உடைய பொற்சரிகையாயிருக்கிறது. The kings and daughters is all glorious, and within here and clothings is and fair worked gold. வசனம் 14. சித்திர தையலாடையை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே சொல்லும், அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்திலேயே கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். She shall and be and forgot, and shew the kings in their remnant of the neckwork, the virgins here and companions that follow here and shall be and forgot unto thee. வசனம் 15. அவர்கள் மகிழ்ச்சியோடனும் களிப்போடனும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். With and gladness and rejoicing shall and they be and forgot, they and shall and enter into the king's place. வசனம் 16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். In Saran are they and fathers, and shall be and their children, whom thou and my erst and make and prince in all the earth. வசனம் 17. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். I will make and their name should be and remember in all the generations, therefore shall and the people praise thee forever and ever. Hi friends, நேற்று தினத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு 35 வயசு, 34 வயசு. 91 பிறந்தேன், அவங்க 90 கல்யாணம் பண்ணாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி பிளெயின் கிராஸ் அந்த அகமதாபாத்தில் பிளெயினுடைய இதில் வந்து ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாத்துக்கும் என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக தோணியிருக்கோம். அதில் எனக்கு தோணுது என்னென்னா, அவர் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஃப்ளைட் கிராஸில் யாருமே மிஞ்ச மாட்டாங்க. அவர் மிஞ்சிருக்காருனா கடவுளுடைய பெரிய கிருபை. அவரை வச்சு கடவுள் அவர் குடும்பத்தையும் சரி பூமியில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்ட காட்டியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் கிராஷ்லாம். ஏன்னா எதுவுமே மிஞ்சாது. ஏன்னா பூமியில் இருக்க அந்த புயிர்ப்பு விசை ஆனது வந்து கீழே நம்ம மோதும் போது ஆக்சுவலி காற்றுலேயே கரைஞ்சிரும். அது பூமிக்குள்ளேயே நடக்கிறனால அது மிஞ்சிருக்கு அந்த பொருள், அந்த உலக துண்டுகள்.
அதில் மக்களில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. இப்படி தான் சயின்டிஃபிக்காகவும் ரியலைஸாகவும் நம்ம திங்க் பண்ணணும். கடவுளோட படைப்பின் காரணத்தை அவரை நம்ம புகழ்ந்து பார்க்கணும். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கிராஷஸ்லாம் நடக்கக்கூடாது. நம்ம விஞ்ஞானத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையணும். அவருடைய வளர்ச்சிக்கு நம்ம ஈடு கொடுக்கவே முடியாது. அவரோட கண்டுபிடிப்புக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம. ஏன்னா நம்மளுக்கு இயற்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்து வச்சுருக்கிறாரு. அது எண்ணி நம்ம அவரை எப்போயுமே புகழ்ந்து பாடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.